Taste the Daily. தேனி மாவட்டம் கூடலூர் லோயர் கேம்பில் கேரள அரசு பேருந்தை வழிமறித்து விவசாய சங்கத்தினர் சாலை மறியல் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 4ஆம் தேதி முல்லை பெரியாறு அணையில் பராமரிப்பு பணி செய்ய தளவாடங்களை ஏற்றிச் சென்ற லாரியை உள்ளே அனுமதிக்காமல் கேரள அரசு தடுத்து நிறுத்தியது. கேரள எல்லையில் நிகழும் தொடர் இடையூறுகளை கண்டிக்கும் விதமாக கூடலூர் லோயர் கேம்பில் கேரள அரசு பேருந்தை வழிமறித்து விவசாய சங்கத்தினர் திடீர் மறியலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து தமிழக கேரள எல்லையான குமளியையும் விவசாய சங்கத்தினர் முற்றுகையிட ஊர்வலமாக சென்றபோது காவல்துறை வழிமறித்ததால் விவசாயிகள் சாலையில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றவில்லை என்றால் குமளியில் மீண்டும் போராட்டம் நடைபெறும் என விவசாய சங்கத்தினர் எச்சரிக்கை விடுத்தனர். தொடர்ச்சியாக இந்த பினராயி விஜயன் பதவியேற்றுக் கொண்ட இந்த 8 ஆண்டுகள்ல முல்லை பெரியாறு அணைக்கு எதிராக எத்தனை விஷமத்தனமான வேலையை செய்ய முடியுமோ அத்தனை வேலையும் செஞ்சிட்டு இருக்காரு. அனுமதிக்க முடியாது. தமிழக அரசோடு ஒரு புறத்திலே கள்ள உறவு வைத்திருக்கிறார். கேட்டால் நாங்களும் திராவிட மாடல் அரசு என்று சொல்கிறார். உன்னுடைய அரசு திராவிட மாடல் அரசு என்று சொன்னால் வண்டியை விட வேண்டியதானடா. திமுகவில் காவல்துறையினரும் ஒரு அணியாக சேர்ந்து விடலாம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் விமர்சித்துள்ளார். கரூரில் அதிமுக சார்பில் நடத்தப்படும் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் பிளக்ஸ் பேனர்கள் வைக்கவும் கொடி நடுவதற்கும் அனுமதி மறுப்பது குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் புகார் மனு ஒன்றை அளித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் காவல்துறையினர் திமுகவிற்கு ஆதரவாக ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். அதிமுக நடத்துகின்ற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நம்ம அதிமுக குடி நடுறதுக்கோ அல்லது கூட்டம் நடத்துறதுக்கோ அல்லது ஆர்ப்பாட்டம் மனித சங்கிலி போன்ற தலைமையில் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அறிவிக்கின்ற எந்த ஒரு கூட்டம் போக்குவரத்து எதுவாக இருந்தாலும் அனுமதி கொடுக்கறதே இல்லை. திமுகவில் 32 அணி இருக்குன்னு நினைக்கிறேன். காவல்துறை ஒரு அணியாக கூட சேர்த்திக்கலாம். அவங்க என்ன காவல்துறை அவ்வளவு தரங்கட்டு போய் வேலை பார்க்குறாங்க. என்ன செய்யறதுனே தெரியல. உயர் அதிகாரிகளுக்கே தெரியாமல் கீழே ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறாங்க, அனுமதி மறுக்கப்படுகிறதுன்னு சொல்லி. Taste the Daily.